அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் அதிகாரம் 7 கேள்வி பதில். கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்களும் எரின் அண்டையில் பாளையம் இறங்கினார்கள். ஆரோத் என்னும் நீரூற்றண்டையில். யார் மீதியாயிருக்கிறார்கள் என்று கர்த்தர் கூறினார். கிதியோனோடு இருந்த ஜனங்கள். எவர்கள் திரும்பி விரைவாய் போக கடவர்கள் என்று கர்த்தர் கூறினார். பயமும் திகிலும் உள்ளவர்கள். பயமும் திகிலும் உள்ளவர்களை திரும்பி போக சொன்னபோது திரும்பி போனவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 22,000. திரும்பி போகாமல் மீதியாயிருந்தவர்கள் எத்தனை பேர்? 10,000. கர்த்தர் ஜனங்களை எங்கே இறங்கி போக சொன்னார்? தண்ணீர் அண்டையில். கர்த்தர் எதற்காக ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக கூறினார்? அவர்களை பரீட்சித்து காட்டுவதற்காக. தண்ணீரை கையால் அள்ளி நக்கி கொண்டவர்கள் எத்தனை பேர்? 300 பேர். 300 பேரை தவிர மற்ற ஜனங்கள் எப்படி தண்ணீர் குடித்தார்கள்? முழங்கால் ஊன்றி குனிந்து. கர்த்தர் யாராலே இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்று கூறினார்? தண்ணீரை நக்கி குடித்த 300 பேர். கிதியோனோடு இருந்த ஜனங்கள் எவைகளை எடுத்து கொண்டார்கள்? தின்பண்டங்களையும் எக்காலங்களையும். மீதியானியரின் சேனை எங்கே இருந்தது? தாழ்விடமான பள்ளத்தாக்கில். கிதியோனையும் அவன் வேலைக்காரரையும் கர்த்தர் எதற்காக சேனையின் இடத்திற்கு போக சொன்னார்? அவர்கள் பேசுவதை கேட்க. கிதியோன் தன்னுடன் அழைத்து போன வேலைக்காரனின் பெயர் என்ன? பூரா. மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்தி புத்திரருடைய ஒட்டகங்கள் எவைகளைப் போல திரளாயிருந்தது? கடற்கரை மணலை போல. கிதியோன் சேனையின் இடத்தில் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு எதை சொல்லிக் கொண்டிருந்தான்? சொப்பனம். எது மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்ததாக சொப்பனம் கண்டவன் கூறினான்? சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம் எதை கவிழ்த்து போட்டது? கூடாரத்தை. சொப்பனத்தை கேட்டு கொண்டிருந்தவன் வார்கோதுமை அப்பத்துக்கு கொடுத்த விளக்கம் என்ன? இது யோவாசின் குமாரன் ஆகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயம். எவைகளை தேவன் கிதியோனின் கையில் ஒப்பு கொடுத்ததாக சொப்பனத்தை கேட்டு கொண்டிருந்தவன் கூறினான்? மீதியானியரையும் சேனை அனைத்தையும். கிதியோன் 300 பேரையும் எப்படி வகுத்தான்? 3 படையாக. 300 பேரின் கையிலும் கிதியோன் எத்தனை எக்காலங்களை கொடுத்தான்? ஒவ்வொன்று. 300 பேரின் கையிலும் கிதியோன் எப்படிப்பட்ட பானையை கொடுத்தான்? வெறும் பானையை கொடுத்தான். கிதியோன் பானைக்குள் வைப்பதற்கு எதை கொடுத்தான்? தீவட்டி. 300 பேரும் எதை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊத வேண்டும்? பாளையத்தை சுற்றி. கிதியோனும் அவனோடு இருந்தவர்களும் எக்காலங்களை ஊதி எதை உடைத்தார்கள்? பானைகளை. கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் எங்கே வந்து எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்தார்கள்? பாளையத்தின் முன்னணியில்.
கிதியோனின் 3 படை மனுஷரும் இடது கையில் பிடித்திருந்தது என்ன? தீவட்டிகள். கிதியோனின் 3 படை மனுஷரும் வலது கையில் பிடித்திருந்தது என்ன? எக்காளங்கள். கர்த்தருடைய பட்டயம் யாருடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள்? கிதியோனின் பட்டயம். கிதியோனோடு இருந்தவர்கள் சத்தமிடுகையில் சிதறி கூக்குரல் இட்டு ஓடி போனவர்கள் யார்? பாளையத்தில் இருந்தவர்கள். எக்காளங்களை ஊதும் பொழுது கர்த்தர் பட்டயங்களை எப்படி ஓங்க பண்ணினார்? ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய். மீதியானியரை பின்தொடர்ந்து போனவர்கள் யார்? நப்தலி, ஆசேர் மற்றும் மனாசேயின் சகல மனுஷரும். பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டவர்கள் யார்? எப்பிராயிமின் மனுஷர். எங்கள் பெயரும் நாங்கள் கொல்லப்பட்ட இடத்தின் பெயரும் ஒன்றே. நாங்கள் யார்? ஓரேப் என்னப்பட்ட கன்மலையில், சேப் என்னப்பட்ட ஆலையில். மீதியானியரின் 2 அதிபதிகளின் பெயர் என்ன? ஓரேப், சேப். இஸ்ரவேலர் ஓரேபை எங்கே கொன்று போட்டார்கள்? ஓரேப் என்னும் கன்மலையில். இஸ்ரவேலர் சேபை எங்கே கொன்று போட்டார்கள்? சேப் என்னும் ஆலையில். ஓரேப் மற்றும் சேப் என்பவர்களின் தலையை இஸ்ரவேலர் யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள்? கிதியோனிடம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.